முட்டையை டைரெக்டாக நம்ம இதில் சேர்த்தோன்னா கவிச்சி வாசம் அடிக்குங்க. அதனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை பொடி மாஸுங்க. இந்த முட்டை பொடி மாஸ் சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முட்டை பொடி மாஸை நீங்கள் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். விருந்தாளிங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு நீங்கள் ஒரு பருப்பு ரசம் வச்சு கூட இந்த முட்டை பொடி மாஸை செஞ்சிங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை பொடி மாஸ் செய்கிறதுக்கு நான் 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. ஏன் இவ்வளோ நறுக்கியிருக்கேன்னு பார்க்க வேண்டாம். வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 4 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி இதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டை வந்து 6 முட்டை எடுத்துருக்கேங்க. 4 பெரிய வெங்காயம் எடுத்தேன்னா அதுக்கு 6 முட்டை எடுத்துருக்கிறேன். இது தாளிப்புக்கு கருவேப்பிலை, கடைசியாக மல்லி இலை தூணா நல்லாயிருக்கும். அதனால் மல்லி இலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி முட்டையை வதக்கி எடுத்துடலாங்க. முதல்ல முட்டையை இந்த மாதிரி உடச்சி நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கிரேவியில் கலக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டையை போடும்போது அது ஒரு மாதிரி கவிச்சு ஸ்மெல் அடிக்கும். இதுன்னா அந்த கவிச்சு ஸ்மெல் வராது. அதனால தான் ஃபஸ்ட்டே முட்டையை இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். முட்டையை வதக்கும் போதே முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. சும்மா கொஞ்சமாக முட்டைக்கு தேவையானது மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடுங்க. ரொம்ப கிண்டி விட வேண்டாம். ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் முட்டை கடித்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பையும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பையும் கிண்டி விட்டிங்கன்னா அது ரொம்பையும் பொடி பொடியாக உதிரியாக போயிடும். இது கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணும், ரொம்ப பெருசாக வேணுமா இல்லை பொடி பொடியாக வேணுமா, அதுன்னு உங்கள் விருப்பம். நான் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. ஓகே, இப்போ இது வெந்துருச்சு. இதை தனியாக நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். நம்ம குக் வித் ராஜி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸுங்க. நான் 3 வருஷமாக ராஜிஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்குது. இதோட பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி நல்லா அடர்த்தி கொடுக்கும். அப்புறம் முடி சாஃப்டாக ஷைனிங்காக வருங்க. இந்த ஹேர் ஆயிலை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு பேன் வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாகவும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக பேருக்கு இந்த அளவுக்கு போட்டால் போதும். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரியுது இல்லைங்க. கடுகு பொரியும் போதே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்துட்டு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிருங்க. 5 நிமிஷம்லாம் ஆகாது, 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷத்தில் வெங்காயம் நல்லா வதங்கிரும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்டடாக வரணும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க.
1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம், முட்டைன்றதுனால கொஞ்சமாகவே போதும். இது லைட்டாக வதங்கினா போதுங்க. அந்த வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு ஸ்மெல்ல நல்லா மணமாக இருக்கும் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டது அவ்வளோ நல்ல மணமாக இருக்குது. இப்போ பூண்டு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நம்ம வெட்டி வச்ச தக்காளி போட்டுக்கலாங்க. 2 தக்காளி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வரும். வெங்காயம் தக்காளி 2க்கும் சேர்த்து எவ்வளோ உப்பு சேர்த்துருக்கேன். இன்னும் இதுக்கு மேலே நம்ம உப்பு போட தேவையில்லை, ஏன்னா முட்டைக்கு ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம்ல. இதுவும் தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் உப்பு வந்து இதில் 1/4 ஸ்பூன் அளவு தாங்க போட்டிருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு போட்டால் போதும், ரொம்ப போட்டுறாதீங்க. இது எதுக்குன்னா உப்பு எந்த அளவுன்னு சொல்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் 2வதாக காமிச்சு ஸ்பூனை காமிச்சு சொல்லியிருக்கேன். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேங்க. முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது சேர்த்துட்டு, இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இது நான் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா தூள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கரம் மசாலா தூள் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். நம்ம வீட்டிலே அரைக்கிறது ரொம்ப நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டு இதுவும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ அது பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சுங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வதக்கி வச்சோம்ல முட்டை, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா முட்டை ஆறி போயிருக்கோம் இல்லையா, நம்ம அப்போதே வதக்கி வச்சோம். அந்த முட்டை நல்லா சூடேறி வரணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இதில் பிடிக்கும். ஒரு முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் முட்டையில் நல்லா பிடிச்சி வரும், இந்த டேஸ்ட்டு இறங்கும். நல்லா எல்லாமே வதங்கி வெந்து வந்துருச்சுங்க. முட்டையை டைரெக்டாக நம்ம இதில் சேர்த்தோன்னா கவுச்சி வாசம் அடிக்குங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த முட்டை பொடி மாஸ். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து வந்துச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லி இலை தூவிக்கலாங்க. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, கம கமன்னு மனமும் வருது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட இருக்கு, ஆவி பறக்குது. அப்படியே சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நீங்கள் சாம்பார் செஞ்சாலும் சரி, ரசம் வச்சாலும் சரி, இல்லை பருப்பு சாதம் எது வச்சாலும் சைடிஷ்க்கு இந்த முட்டை பொடி மாஸ் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சாப்பிட போகிறேன், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.
ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க. பாய்.